இந்த கூட்டணியை செதில் செதிலாக செதுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக பாஜக முயற்சி செய்து கொண்டிருந்தது. தமிழ்நாட்டுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 75 எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்தபோது சினிமா படப்பிடிப்பில் இருந்தபடியே சாஷ்டாங்கமா விழுந்து எமர்ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிக்கன்னு சொன்னவர். அவர் தான் 77 ஆட்சிக்கு வந்தார். கோரான மக்கள் திரள் யார் கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்பார்களோ அவர்களை கிட்டத்தட்ட மூளைச்சலவை செய்தோ அல்லது ஏமாற்றியோ தன்வயப்படுத்திக் கொண்ட எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் தொடர்பாக இந்தியா டுடேல 1987 வந்த கட்டுரையில ஒரு வெங்காயம் நடக்கல அப்படின்னு சொல்லி கட்டுரை எழுதிருக்காங்க. மக்கள் விஜய்கிட்ட போறாங்கன்னா உடனே நம்மளும் விஜய்கிட்ட போவோம் அப்படின்னா அது எந்த பாலிடிக்ஸ் தனிமைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பேசணுமே தவிர திமுக தனிமைப்பட்டிருக்கிறது. இப்போ மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பேசும்பொழுது நான் வேணா பாருங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. பிஜேபி திமுக சொல்லும் காங்கிரஸை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும். கண்டிப்பாக திமுக காங்கிரஸை கழட்டி விடும், பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ளும் சொன்னவர் மூத்த பத்திரிகையாளர் மணி. இப்ப காங்கிரஸ் தான் கலண்டு போச்சு. விஜய் திமுக கூட்டணி கட்சியோட கூட்டணி வைக்கலாம், அதிமுக ஆள பிடிக்கலாம், காங்கிரஸோட ஆள் பிடிக்கலாம், ஆல் ரவுண்ட் எல்லா சைட்லையும் மோசடி பண்ணலாம் அப்படிங்கிற சலுகை விஜய்க்கு வழங்கப்படுகிற பொழுது இங்க எந்த பாலிடிக்ஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு பேசுறதை தவிர திமுக பலவீனப்பட்டிருக்குது. திமுக பலவீனப்படுத்துறது தான் நீண்ட காலமா பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. தலித்துகள் ஊழல் பேர்வழிகள் என்று இந்தியா முழுக்க ஒரு பரப்புரையை மேற்கொண்டு ஆசிஷ் நந்திங்கிற பேர்வழி தலித்துகளும் ஓபிஸ்களும் அரசியலுக்கு வந்தாலே ஊழல் பெருகிவிடும் என்று சொல்லி ஒரு முத்திரையெல்லாம் குத்தி திமுக தனிமைப்படுத்துறதுக்கு திமுக ஊழல் சக்தி, மற்றவெல்லாம் பூரண யோகியமா திமுக ஊழல் சக்தி, இப்படி நீண்ட காலமா முத்திரை குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. முறுக்கு கடையில போய் முறுக்கு எப்போ எக்ஸ்பயர் ஆகும்? இது ஒரு நாள் ஸ்டண்ட்டுக்கு ஓகே, தொடர்ந்து ஆய்வா வேற மாதிரி இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு போற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எம்ப்ளாயி உன்ட்ட என்ன சொல்றானே அவனுக்கு கேட்க தெரிஞ்சுக்க புரியுது. திமுகவுக்கு ஒரு வகையில ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திமுக தன்னை திருத்திக் கொள்வதற்கோ தகவமைத்துக் கொள்வதற்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த பக்கமே கூட நீக்கி போனாங்கல்ல, அவங்களுக்கு அப்படியான வாய்ப்பே இல்லை. கேட்டுக்கலவான்னு சொல்லி அந்த தூக்கி போட்டாங்க. திமுக தனிமைப்படுத்திச்சு, திமுக ஒழிஞ்சு போச்சு, திமுகங்கிற கட்சி இல்லை, திமுக கட்சிக்கு எதிர்காலமே இல்லை. உங்களுக்கு எதிர்காலம் இருக்கா? வாங்கினா வணக்கங்கனான்னு சொன்னா அவர் நல்ல டீல் பண்றா இருக்கணும். நேர்மையை பேசணும், உண்மையா பேசணும். பொய்ய பரப்புனார் அண்ணாமலைன்னு சொல்றதுக்கு மாறா அவர் ரொம்ப சூப்பரா டீல் பண்றாரு. இப்போ உதயநிதி பேசுனா என்ன உங்களுக்கு நட்டுக்குச்சு? அண்ணாமலை ட்ராக் ரெக்கார்டு யாருங்க என் தமிழ்நாட்டை மத கலவரத்தை தூண்டுறதுக்கு அவ்வளவு விரைவா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு புள்ள செத்து போனது, ஒரு பச்சை குழந்தை செத்து போனதுக்கு அதை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணி கலவரம் ஏற்படுத்தலாம் முயற்சி பண்ண நபர் அவர் தமிழ்நாட்டு அரசியலை நட்டு தள்ளிடுவார்னு பேசுறது இருக்குல்ல, அது ஏதாவது நாணயமான அரசியல் தான், நாணயமான விமர்சனம் தான். உங்களுக்கு உண்மையிலே மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறதுக்கு நியாயமான உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்கலனாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல 4-5 பேர் நாக்க கொடுக்குற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இங்கே சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சியா வெளியே போயிட்டு இருக்குது. முன்னாடி என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு நாங்க டிவிகேக்கு ஆதரவு தரோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு டைலாக் எல்லா கட்சிகள்கிட்ட இருந்தும் வந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா இப்ப சிபிஎம் நாங்க விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கிளியரா சிபிஐ சொல்லிடுச்சு, கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, பழம் இருக்கும்போது நாங்க எதுக்கு காய் சாப்பிடணும், இதுக்கு மேல நயத்தக்க நாகரிகத்தோட சொல்ல முடியாது அப்படின்னும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ திமுக கூட்டணி அப்படின்றது இல்லாம இப்ப திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பது போல ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலையை பொசிஷன் பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலினால விஜயை ஃபேஸ் பண்ண முடியாது, ஆனா அண்ணாமலை சூப்பருங்க, அவர் செம்மையா ஃபைட் பண்ணுவாரு, அவரை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களால முடியாது, இப்படி பொசிஷன் பண்ற வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? முதல்ல இந்த அண்ணாமலையை பொசிஷன் பண்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு முதல்ல கவனத்துக்கு வந்துச்சு. அது அப்படியே கண்ணில் இந்த திரையா வடிவேலு உட்கார முடியாத இடத்துல பஸ்ஸில் தன்னுடைய டிக்கியை பொசிஷன் பண்ணுவார். அந்த மாதிரி தான் அண்ணாமலைக்கான பொசிஷனிங் நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம பின்னாடி பேசுவோம். ஒவ்வொரு கட்சிகளாக வெளியே சென்று கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது கூட்டணியிலிருந்து இந்த கூட்டணியை செதில் செதிலாக செதுக்க வேண்டும், பிரிக்க வேண்டும் அப்படின்னு நீண்ட காலமாக பாஜக முயற்சி செய்து கொண்டிருந்தது. என்ன நோக்கத்தில் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல ஒரு வலுவான அணி நீண்ட தொடர்ச்சியா விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் இந்த பக்கம் சிபிஐ சிபிஎம், அப்புறம் இதர இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பா ஆன்டி பிஜேபி ஃப்ரண்டா இந்தியாவுக்கே உதாரணமா 9 ஆண்டுகள் நீடிச்சது. வட இந்தியாவில் ஊடகவியலாளர்களை போய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்ச போது எப்படி உங்க ஊர்ல எப்படி
இந்த ஃப்ரண்ட் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா வடநாட்டில் அவங்களால கட்ட முடியல, மகாராஷ்டிரா இருக்கட்டும் எந்த ஊர்லயும் அவங்களால அப்படி கட்ட முடியல. அண்ட் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்லாம் கருத்தியல் தளத்துல பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் இல்லை, பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிற கண்ணோட்டத்தை தொடர்ச்சியா பேசி பேசி பொது வெளியிலே பேசி திரும்ப போய் மனு தர்மத்தை வெளியில துண்டு பிரசுரமா கொடுக்குறாரு, பஸ்ல ஏறி கொடுக்குறாரு. சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி சிபிஎம் உடைய ஒரு அமைப்பு, முன்னணி அமைப்பு, அது தாமவிகாசு அவங்க சார்பாக ஒரு கூட்டம் நடத்துறாங்க. இந்தியா முழுக்க கான்ட்ரவர்சி ஆகுது. அப்படி தமிழ்நாடு சவால் விட்டு கொண்டிருந்த அந்த கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு கட்சிகளாக விலகி போயிருக்கின்றன. இது வந்து எனக்கு அப்படியே இப்போ விஜய் சொன்னார்ல, விஜய் வந்து என்ன சொன்னாரு, 77 ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு, 67 ரிப்பீட் ஆகும்னு சொன்னாரு. 67க்கு அவருக்கு அரசியல் உள்ளடக்கமோ அர்த்தமோ தெரியாது அப்படின்னு நம்ம வந்து வெளிப்படையா புரிஞ்சுக்கலாம். ஆனால் 67 நடந்தது பண்ணையார் காங்கிரஸிடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழ்நாட்டு கட்சிகள், திராவிட கட்சிகள் கைப்பற்றியதான் 67 அதிகாரம் மாற்றம். இவங்க விஜய் ஆட்சிக்கு வந்து அந்த பண்ணையார் காங்கிரஸுக்கு திரும்ப அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. என்னமோ அவங்க காங்கிரஸ் தன்மை மாறி அவங்க போராட்ட களத்திற்கு வந்து அப்படி போராடி கிழிச்சு தள்ளிட்டது மாதிரி திரும்ப அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுல அந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் தமிழ்நாட்டில் அவர் யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிர்மலா சீதாராமனுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் ஒரு நூல் தொடர்பை தவிர வேற எந்த தொடர்பும் இல்லை. பாருங்க, மக்களை சந்திக்க தேவையில்லை, வந்தாங்க கூட்டணியில் குட்டையை குழப்பினாங்க, அதில் எம்பி பதவி. கூட்டணியில் குட்டையை குழப்புறதுக்கு அந்த ஜெயலலிதா டீ பார்ட்டி நடத்துறது சுப்பிரமணிய சாமி வச்சிருந்துச்சுல்ல, அதே மாதிரியான ஒரு நாரதர் வேலையை செஞ்ச பிரவீன் சக்கரவர்த்திக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 77க்கு வரும். 77ல 76ல எமர்ஜென்சிக்கு எதிராக தொடர்ச்சியா 75ல எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்த போது கன்சிஸ்டண்டா ஃபைட் பண்ணுச்சு. திமுக ஃபைட் பண்ண பொழுது அதை வந்து எப்படியாவது முடக்கணும் முடிக்கணுங்கிற பொழுது ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. ஆட்சியை வந்து நீங்க இயல்பா தேர்தல் நடந்திருக்க வேண்டியது, சட்டமன்றத்துக்கான காலம் முடிஞ்சு போச்சு, கலைச்சிட்டு தேர்தல் நடத்த வேண்டியது. மாறாக ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை ஒரு வருஷம் ஒத்தி போட்டு 77ல தேர்தல் நடந்துச்சு. எமர்ஜென்சியை துணிச்சலாக எதிர்கொண்ட காரணத்திற்காக திமுக தண்டிக்கப்பட்டது. அது தப்பு. நீங்க எமர்ஜென்சி எதிர்கொண்டிருக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், சிவசேனா பால் தாக்கரேட்ட வந்து எமர்ஜென்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அவர் ரொம்ப வீராவசியமா இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, மிரட்டி பாக்குறீங்களா? உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஆதரவு தானே வேணும், அப்படி கேளுங்க, நான் பல்வெளி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கேன், உங்களுக்கு கடிதம் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி எழுதினார். தமிழ்நாட்டுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 75ல எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்தபோது சினிமா படப்பிடிப்பில் இருந்தபடியே சாஷ்டாங்கமா விழுந்து எமர்ஜென்சிக்கு ஆதரவு தெரிவிக்கன்னு சொன்னவர் அவர் தான் 77 ஆட்சிக்கு வந்தார். கிட்டத்தட்ட அப்படித்தான் நடந்திருக்கு. இவரும் எந்த பாஜக எதிர்ப்பையும் ரொம்ப நேராக பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு துளி அளவு கூட பேசாத விஜய் திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பொழுது அவரு அன்னைக்கு பாசிச இந்திரா ஒழிக, பாசிஸ்ட் ஆகிறார் இந்திரா, சர்வாதி ஆகிறார் இந்திரா, ஹிட்லர் ஆகிறார் இந்திரா அப்படிங்கிற முழக்கத்தோடு இருந்த திமுகவுக்கு கிடைத்திருக்க வேண்டிய உரிய மதிப்பு கிடைக்கல. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஆட்சி கலைஞ்சதுக்கு அப்புறம் திமுக வந்து தனிமைப்படுத்தப்பட்டு விடும் என்று கருதினார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், கலைஞர் வந்து வழக்கு நீதி சர்க்கார் கமிஷன் அது இதுன்னு போட்டாங்கல்ல, வழக்கு போட்டாங்கல்ல, வழக்கு நீதி கோரி தொண்டர்களிடம் கேட்கிறார். திமுக கரவெட்டி கேட்டிருந்தாலே கைது அப்படிங்கிற பிரச்சனை. மக்கள் கணிசமாக கிளம்பி திருத்தணிக்கு போறாங்க, கலைஞரை பார்க்க வரல, திருத்தணிக்கு கிளம்பி போறாங்க. திருத்தணியில போய் மொட்டை போட்டுட்டு காணிக்கை கலைஞர்கிட்ட வந்து கொடுத்துட்டு போறாங்க. எதுக்கு? வழக்கு நீதிக்கு. மொட்டை அங்க முருகனுக்கு, இங்க காணிக்கை இங்க நாத்திகரான கலைஞருக்கு. அப்படி தமிழ்நாடு கைவிடல. எல்லா கட்சிகளும் கைவிட்டப்பட்ட பிறகும் கூட இந்த பாலிடிக்ஸ்ல திமுக தனிமைப்படுத்தப்படுற ஒவ்வொரு காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி இறந்து போனாரு. ராஜீவ்காந்தி இறந்து போனதனுடைய பலனை அதிமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து பயன்படுத்தி கொண்டது. இது தேர்தலை எடுத்து பார்த்தாலே தெரியும். இது வந்து எப்படி ராஜீவ்காந்தி செத்தத்தை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டது. அன்னைக்கு அப்படி என்ன பாலிடிக்ஸ் வச்சு ராஜீவ்காந்தியே ஏதோ ஒரு அமைப்பு கொண்டுடுச்சு, அதுக்கு வழக்கு நடக்கணும், விசாரணை நடக்கணும். தேர்தல்ல எதுக்கு தேர்தல் விட்டுட்டீங்க, பழிய போடுறது. ஆமா, பழிய திமுக மேல போட்டாங்க. அப்படி திமுகவை தனிமைப்படுத்தாதான் சொல்ல வரேன். திமுகவை ராஜீவ்காந்தி கொலைக்கு அவங்க மேல படிய போட்டாங்க. 89ல புலிகளுக்கு ஆதரவாளர்களா இருக்கிறான்னு சொல்லி ஒரு படிய போட்டாங்க. இப்படி காலங்காலமாக திமுகவை தனிமைப்படுத்துகிற ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு கேட்டா, அதுக்கு 75ல எமர்ஜென்சி எப்போ ஆட்சியை கலைச்சதுக்கு, 76 எமர்ஜென்சி ஆட்சியை கலைச்சதுக்கு பிறகு இங்க இருந்த பார்ப்பன செக்ரட்டரிகள் ஒன்று எழுதியிருக்காங்க. காமராஜருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அண்ணாக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி அவர் என்ன பண்ணாராம், அரசு அதிகாரத்திற்குள் பார்ப்பனர் அல்லாத மக்களை கணிசமாக உள்ள கொண்டு வந்து திணிச்சாரு. அது வந்து பிராமின் லாபிக்கு பிடிக்கல. அன்னைக்கு கடுப்பான பிராமின் லாபி இன்னைக்கு வரைக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி ரூபத்திலயோ சுப்பிரமணிய சாமி ரூபத்திலோ வெவ்வேறு ரூபத்துல வேலை பார்க்குது. இந்த எம்ஜிஆர் ஃபேக்டர் என்ன பண்ணுச்சுன்னா, 77ல எம்ஜிஆர் வந்து உழைக்கிற மக்களுடைய தலைவன், ஒரு சாதாரண படிக்காத பாமர மக்கள், ஏழை விவசாய குடிகள், இவங்களுக்கு ஒரு நெருக்கமான நண்பன்
அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துட்டு எந்த மக்களிடம் கம்யூனிஸ்டுகள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு போராட்ட பாதை அல்லாம நமக்கு தான் அவன் தலைவன் வந்துட்டால, அவன் பின்னாடி போவோம், அவன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி ஈஸியா புரட்சி நடந்துரும். இந்த சைட்ல இருக்கிற மக்கள் எது அவங்களோட கோர் கான்ஸ்டுவன்சியோ, கோரான மக்கள் திரள் யார் கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிற்பார்களோ அவர்களை கிட்டத்தட்ட மூளைச்சலவை செய்தோ அல்லது ஏமாற்றியோ தன்வயப்படுத்தி கொண்ட எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் தொடர்பாக இந்தியா டுடேல 1987 வந்த கட்டுரையில ஒரு வெங்காயம் நடக்கல அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. பொருளாதார ஏற்றம் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, ஜிடிபி growth கம்மி, ஒரு வெங்காயத்தையும் பண்ணல, பண்ணையார்களுக்கு வரி விலக்கு, இப்படிங்கிற வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ப்ராசஸ்ல தனிமைப்படுத்தப்பட்டது யாருன்னு அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய சக்திகள் இருக்குல்ல, கம்யூனிஸ்டுகள் மக்களிடம் வந்து அந்நியப்பட்டார்கள். திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே அது வந்து ஒரு பாதி உண்மை. விஜய்ங்கிற பினாமினா வந்து எந்த சக்திகளிடம் இந்த முற்போக்கு சக்திகள் தங்களுடைய செல்வாக்கை குவித்து வைத்திருக்க வேண்டுமோ அல்லது யார் பக்கம் இந்த மக்கள் நின்றிருக்க வேண்டுமோ அவர்களிடமிருந்து மக்களை அந்நியப்படுத்தி விஜய் தன்வயப்படுத்தி இருக்கிறார். மக்கள் விஜய்கிட்ட போறாங்கன்னா உடனே நம்மளும் விஜய்கிட்ட போவோம் அப்படின்னா அது வந்து எந்த பாலிடிக்ஸ் தனிமைப்பட்டிருக்கு அப்படின்னு பேசணுமே தவிர திமுக தனிமைப்பட்டிருக்கிறது. இப்போ மணி போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் பேசும் பொழுது நான் வேணா பாருங்க, நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. பிஜேபி திமுக சொல்லும் காங்கிரஸை கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லும். கண்டிப்பாக திமுக காங்கிரஸை கழட்டி விடும், பாஜகவோடு சமரசம் செய்து கொள்ளும் சொன்னவர் மூத்த பத்திரிகையாளர் மணி. இப்போ காங்கிரஸ் தான் கலண்டு போச்சு, சரியா? அதாவது இவருடைய வாதத்தின்படி பிஜேபி காங்கிரஸ் கிட்ட நீங்க திமுக சொல்லி காங்கிரஸை கலட்டி விட சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி நடந்திருக்குது. ஒரு திட்டவட்டமா பாஜக என்ன விரும்பியதோ அதை செய்திருக்கிறது காங்கிரஸ் செய்தனுடைய இப்போ ஜனாதிபதி ஆட்சி வந்துருக்க கூடாது, நம்ம வந்து இந்த ஆட்சி நிலையான ஆட்சி இருக்கணும், மக்கள் மேண்டேட் பேசுறாங்கல்ல. மக்கள் இந்த தேர்தலில் அப்படிலாம் ஒரு வெங்காயம் மேண்டேட்டும் கொடுக்கல. யாராவது ஆட்சி செய்யலாம்னு சொல்லி மேண்டேட் கொடுத்துருக்காங்களா? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை ஃபர்ஸ்ட் கூப்பிடணும், ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, கவர்னர் கூப்பிடலாம்னு சொல்லி மரபு இருக்கு, அவ்வளவுதானே. அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதாவது விஜய் யாரு கூட வேணாலும் போகலாம், எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வைக்கலாம், ஆனா மற்ற கட்சிகள் சுத்தபத்தமா நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல. அது வந்து ஒரு பேத்தல். அவங்க வேற டெமோக்ரஸிக்கு என்னென்ன காரணங்கள் சொன்னாலும் விஜய் யாரோடும் கூட்டணி வைக்க கூடாது, அதாவது மற்றவங்க யாரோடையும் கூட்டணி வைக்க கூடாது. விஜய் திமுக கூட்டணி கட்சியோடையும் கூட்டணி வைக்கலாம், அதிமுக ஆள் பிடிக்கலாம், காங்கிரஸோட ஆள் பிடிக்கலாம், ஆல் ரவுண்ட் எல்லா சைட்லையும் மோசடி பண்ணலாம் அப்படிங்கிற சலுகை விஜய்க்கு வழங்கப்படுகிற பொழுது இங்க எந்த பாலிடிக்ஸ் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு பேசணுமே தவிர திமுக பலவீனப்பட்டிருக்குது. திமுக பலவீனப்படுத்துறது தான் நீண்ட காலமா பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. திமுக ஏன் தனிமைப்படுத்தப்படணும் அப்படின்ட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி வெல்ஃபேர் பாலிசிஸ் பத்தி பேசலாம். அங்க வட இந்திய சங்கிகளுக்கு திமுக தனிமைப்படுத்தப்பட வேண்டும். 2G ஸ்கேம்ல ராஜாவை சிக்க வச்சு அந்த குறிப்பிட்ட விஷயத்துல தலித்துகள் ஊழல் பேர்வழிகள் என்று இந்தியா முழுக்க ஒரு பரப்புரையை மேற்கொண்டு ஆஷிஷ் நந்திங்கிற பேர்வழி தலித்துகளும் ஓபிசிகளும் அரசியலுக்கு வந்தாலே ஊழல் பெருகிவிடும் என்று சொல்லி ஒரு முத்திரையெல்லாம் குத்தி திமுக தனிமைப்படுத்துறதுக்கு திமுக ஊழல் சக்தி, மற்றவெல்லாம் பூரண வைக்கணும், திமுக ஊழல் சக்தி, இப்படி நீண்ட காலமா முத்திரை குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. பிரச்சனை பேச வேண்டியது எந்த அரசியல் தனிமைப்படுத்தப்படுகிறது, எந்த அரசியல் முன்னுக்கு வருதுன்னு பேசணும். தோற்கடிக்கப்பட்டுருச்சு, திமுக தோற்கடிக்கலாம் பண்ணல, கூட்டணிகளும் திமுக தோற்கடிக்கப்படல. இல்ல இப்போ விஜய்க்கு மேல ஒரு அங்கீகாரம் வந்திருக்குதுல்ல. இப்போ திமுக தவறு செய்வாருன்னு ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணி அதை பத்தி விவாதிக்கிறாங்க. விஜய் தப்பு செஞ்சா அதை மன்னிக்கிறாங்க. அவர் புதுசா வந்தவருங்க, கத்துக்குவாரு, அதுக்கு டைம் வேணும், அவசரப்படாதீங்க. விஜய் அப்படி சொல்லவே இல்லையே. விஜய் நான் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு தான் அப்படி ரோட்டுக்கு வந்தேன்னு சொல்றாரு. ஆமா, ஆனா புதுசா வரல. ஆனா அவருக்கு ஆதரவா பேசுறவங்க சொல்றாங்க இப்பவே விமர்சிக்காதீங்க, அவசரப்படாதீங்க. நீங்க வந்து இதனால நீங்க விஜய் விமர்சிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ரசிகர்களுக்கு உங்க மேல வெறுப்பு வந்துடும், நீ தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால விஜய் விமர்சிக்காதீங்க. இப்படி வந்து இந்த பூச்சாண்டி தான் இந்த தேர்தலில் இதில் கட்சிகள் தோற்று போனதுக்கு மிக முக்கியமான காரணம். விஜய் ரசிகர்களுக்கு யோசிக்க தெரியாது, விஜய் ரசிகர்கள் மரமண்டதனமா ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இது வந்து பிரச்சனை விஜய் ரசிகர்கள் வெர்சஸ் மக்கள், விஜய் ரசிகர்கள் வெர்சஸ் கட்சிங்கிறதே கிடையாது. விஜய் ரசிகர்கள்ட்ட உரிய முறையில் 41 பேர் அங்கே இறந்து போனதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய்க்குரியதுதான் என்று இன்னைக்கு விஜய் விமர்சிக்காது. இன்னைக்கு வந்து விஜய்க்கு முழுசா அதிகாரம் வந்திருக்கு. அப்போ விஜய்க்கு முதல்ல அதிகாரம் வரல. 41 பேரை அன்னைக்கு திரும்ப அந்த சமயத்துல பேசினார் கைது செய்யுங்கன்ட்டு, அதுக்கப்புறம் நான் இல்லை அதை வச்சு நான் பேசணும்னு சொன்னார். வாட்டேவர் 41 மரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் விஜயனுடைய அஜாக்கிரதை தன்மை. இந்த ஆள் நிர்வாகத்துக்கு வந்தா என்ன செய்ய முடியும், ஒரு கூட்டத்தை கூட ஒழுங்கா பராமரிக்க தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்து விடக்கூடாது என்று கூட்டணிக்கு போனதாக சொல்கிற கட்சிகள் அன்னைக்கு விஜயை தெரு வரைக்கும் விஜயை அம்பலப்படுத்துற வேலையை முனைப்பாக செய்திருக்க வேண்டும். எது தடுத்தது? திமுக உட்பட எல்லாருக்கும் என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்து திட்டா ரசிகர்கள் எங்கேயா ஓடி போயிடலாம்னு நினைச்சிட்டாங்க. நீங்க முழுமையான முறையில
விஜய் பக்கமாக பிரெயின் வாஷ் செய்யப்படுறதுக்கான புள்ளியே அதுதான். விஜய் வந்து குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த பக்கத்து பதிலே வரல. போனா கிட்னி எடுத்துருவானாங்கிற லெவல்ல இந்த சைட்ல இருந்ததனுடைய விளைவு விஜய் உண்மையிலே கிட்னி எடுத்துரு. அப்படி விஜயும் அந்த கூட்டமும் சேர்ந்து விஜய் இன்னைக்கும் பூர்ண யோகியராக கருதப்படுகிறார். 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம் என்று இன்னைக்கு கேட்கக்கூடாதா? அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 41 இறந்து போயிட்டாங்கல்ல. அப்போ அதுக்கு அதை பத்தியாவது கேட்கணும்ல. விஜய் வந்து உடனடியாக விசாரணை நடத்தி யார் உண்மையான குற்றவாளின்னு சொல்லலாம்ல. இன்னொன்னு அரசியலுக்கு ஒரு புதுசா வந்துட்டாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க. எதுல டைம் கொடுக்கலாம்? எல்லாருமே பேசிட்டாங்க. நிர்வாக ரீதியா டைம் கொடுக்கலாம். நிர்வாக ரீதியா டைம் கொடுக்கறதுக்கும் நீ ஏற்கனவே எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் ஏற்கனவே இருந்த ஆஃபீஸர்ஸை வச்சு நீ வேலை இப்போ கரண்ட் கட் பண்றதுக்கு ஒன்று டைம் கொடுக்கணுமா? விஜய்க்கு தான் அனுபவம் கிடையாது, அதிகாரிகளுக்கு அனுபவம் இல்லை. ஸ்டேட்டை பற்றி எளிமையான புரிதல் இல்லை. அதிகாரிகள் வந்து நேற்று விஜய் ஆட்சிக்கு வந்தோன்னா அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டவர்கள் அல்ல. அவங்கள வந்து ஒழுங்கா வேலை வாங்க தெரியல விஜய்க்கு. அவர் வந்து அல்லது விஜயோ கூட இருக்கிறவங்களோ மந்திரிமாரோ போய் ஆய்வு முறுக்கு கடையில் போய் முறுக்கு எப்போ எக்ஸ்பயர் ஆகும்? இது வந்து ஒரு நாள் ஸ்டண்ட்டுக்கு ஓகே, தொடர்ந்து ஆய்வா வேற வேலை மயிறு இல்லையா? போய் உனக்கு கீழே இருக்க அதிகாரிகளை வச்சு அதை கண்காணிக்கிற வேலை தானே உன்னோட வேலை. உன் வேலை என்னன்னே தெரில. அவ்வப்போது போய் ஹாஸ்பிட்டலுக்கு போற, அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எம்ப்ளாயி உன்ட்ட என்ன சொல்றானே உனக்கு கேட்க தெரிஞ்சுக்க புரியுது. இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க வழியாக திமுகவுக்கு ஒரு வகையில ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திமுக தன்னை திருத்திக் கொள்வதற்கோ தகவமைத்துக் கொள்வதற்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த பக்கமே கூட நிக்க போனாங்கல்ல, அவங்களுக்கு அப்படியான வாய்ப்பே இல்லை. கேட்டுக்கலவான்னு சொல்லி அந்த தூக்கி போட்டாங்க. இப்போ ஒரு அட்டை போல இவங்களுக்கு ஆதரவான சக்திகளை உரிந்து கொள்வது, இவர்களுக்கு இருக்கிற இவர்களுடைய நீண்ட உழைப்பு, அரசியல் விளைவு, அரசியல் ரீதியான உழைப்பின் பலனாக ஈட்டி வைத்திருக்கிற நற்பெயர் இருக்குல்ல, அதை முழுக்க அட்டை மாதிரி விஜய் உறிஞ்சிக்க போறாரு. அவங்க எந்த அரசியல் உழைப்பும் செலுத்தாம கம்யூனிஸ்டுகள் எந்த போராட்டம் நடத்தினாலும் அது விஜய் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குல்ல. அப்ப யார் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு காமன் நரேஷன்ல திமுக தனிமைப்படுத்தப்பட்டுருச்சு. அப்போ விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆர்கனைஸ் ஆயிடுவாங்களா? விஜய் கூட இருப்பதால் கம்யூனிஸ்டுகள் பலம் பெறுவார்கள், அப்படிதான் இருக்கா? எதிர்கட்சியா இருந்தாதான் அவங்க வளருவாங்க. இல்ல விஜய் கூட இருப்பதால் உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள், இளைஞர்கள் அவர்கள் சார் விஜய்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணிட்டாங்க கம்யூனிஸ்டுகள். நம்ம வந்து கம்யூனிஸ்டுகள் பக்கம் போய் நிற்கணும். கம்யூனிஸ்டுகள் நியாயமா போராடி கொண்டே இருப்பவர்கள். விஜய் அண்ணா ஏற்கனவே இட்லியை வச்சு கம்யூனிஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கம்யூனிஸ்டுகள் இவங்க தானோ அப்படின்னு சொல்லி இவங்க பக்கம் போறாங்களா? அப்படி எதுவும் நடக்க போறது இல்லை. அப்ப திமுக சொல்றது வந்து எளிது. திமுக திமுக தனிமைப்பட்டுச்சு, திமுக ஒளிஞ்சு போச்சு, திமுகங்கிற கட்சி இல்லை, திமுக கட்சிக்கு எதிர்காலமே இல்லை. உங்களுக்கு எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் தேடிட்டு எல்லா கட்சியும் விரும்புது திமுக இல்லாத இருந்தா ஓகே. ஆனா இந்த மாதிரி அதிமுக ஒளிஞ்சு போனா பரவாயில்ல நீங்க சொல்லி பாருங்க. அது இருக்கணுங்க. அந்த கட்சி இருந்தாதாங்க ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அது சீரழிஞ்சு போன கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியே அதுக்கு கொள்கையே இல்லாத இருந்த கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாட்டில் இருந்தா சனாதன சக்திகள், பாஜக, சங் பரிவார் சக்திகள் வந்துடும் சொல்றாங்க. ஆனா திமுக அழிந்து போவதை பத்தி பெரும்பாலும் கவலையே இருக்காது. அப்போ அந்த தனிமைப்படுத்தப்படுறாங்க. இப்ப வந்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை என்ன பண்ணுவாராம், இந்த கார்டன்ல சீசா விளையாடுவாங்க தெரியுமா? சீசா விளையாண்டு இருக்கும்போது இப்போதைக்கு சீசால என்ன நடந்துட்டு இருக்கான், திமுக ஒரு பக்கத்துல உட்காந்துருக்குதான், விஜய் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாராம். இந்த பக்கம் இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் அந்த பக்கம் போய் போனதுனால விஜய் சீசால, அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆடி ஆடி இப்படி விடாங்கள, அதுல இந்த பக்கம் விஜய் கீழே போயிட்டாரு. இப்போ அண்ணாமலை வந்துட்டார்ல, அண்ணாமலை வந்து தன்னுடைய எப்படி பொசிஷன் பண்ணி அவர் வந்து அந்த சீசால திமுக தள்ளி விட்டு அங்க வந்து உட்கார்ந்துருவாரு. அப்ப அவங்க 2 பேர் தான் விளையாடுவாங்க, வேற யாருக்கும் விளையாடுறதுக்கு இடமே கிடைக்காது. பேசுகிற முக்கியமான நடுநிலை பேர்வலர்கள், மைய நிலையற்ற ஊடகத்தில் இருக்க எவராலும் அண்ணாமலையினுடைய யோகியதை என்னன்னு இப்போது பேசணும்ல. பிஜேபி காரங்களே அவருடைய பத்திரங்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்க, என்னென்ன ஊழல் பண்ணி இப்போ ஆமா இவன் பண்றாங்கல்ல. அது வந்து அது எதுக்கு பிஜேபி காரன் பண்றதுக்கு ஒன்னா அண்ணாமலையே செட்டிங் பண்ணிட்டு வந்துருப்பாரு. நீ அங்கிருந்து திட்டினாதான் நீ நம்புவாங்க. நான் வேற சொல்லிட்டு நான் பிஜேபி காரனா தமிழனாங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சு. இவ்வளவு நாள் வராத ஐபிஎஸ் மூளைக்கு உனக்கு கர்நாடகால போய் பாசமே என்ன சொல்லிச்சு, அது வந்து காவிரி பிரச்சனையா, இப்படியான உணர்வு போன பிரச்சனைகள்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணதே இல்லை. நான் வந்து ஒரு பெஸ்ட் கன்னடிகான்னு பேசின மூளைக்கு கன்னடிகா இப்போ வந்து மெல்ல பிஜேபியில இருந்து நவுத்திட்டு வந்துட்டு உனக்கு தனியாக ஒரு மூவ்மெண்ட் அமைக்கணுங்கிற போது நான் தமிழங்கிற பிரஞ்சம் வந்துருச்சு. இந்த செந்தில்கிட்ட வந்து கவுண்டர் பண்ணி கேட்பாரு. அதுக்கு செந்தில் சொல்லுவாரு, அண்ணே என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க, இனிமேல் நான் பெரிய தேசப்பற்றாளாயிட்டேன். இப்போ உடனேவா, நீ மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கவுண்டர் பண்ணி சொல்ல. அதே மாதிரி அண்ணாமலைக்கு திடீரென ஞானோதயம் வந்திருக்கிறது என்று நம்மை நம்ப சொல்கிறார்கள் இந்த நடுநிலை பேர்கள். நான் என்ன சொல்றேன், மூத்த பத்திரிகையாளர் பேர்ல பட்டியலிட்டு நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல புதிய தலைமுறை, நேர்பட பேசல இருந்து சன் நியூஸ் ஆகட்டும் அல்லது நியூஸ் 18 ஆகட்டும், இதுல பேசுற பத்திரிகை யாருமே அண்ணாமலை ட்ராக் ரெக்கார்டு யாருங்க தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டுறதுக்கு அவ்வளவு விரைவா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு புள்ள செத்து போனது, ஒரு பச்சை குழந்தை செத்து போனதுக்கு அதை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணி கலவரம் ஏற்படுத்தலான்னு முயற்சி பண்ண நபர்
தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல சக்தியாக இருப்பார், அவர் இளைஞர்களின் செல்வாக்கை பெறுவார். இப்படி ஒரு நபர் இளைஞர்களின் செல்வாக்கை பெறுவது தமிழ்நாட்டின் சாபக்கேடு, இளைஞர்கள் அவர் பின்னால் போகக்கூடாது அப்படிங்கிறது தானே கன்சிஸ்டண்டா பேசணும். இல்ல அவர் இளைஞர்களுக்கு அவர் மேல ஈர்ப்பு இருக்குது, இளைஞர்களுக்கு அவர் மேல ஈர்ப்பு இருக்குன்னா கஞ்சா அடிக்கிறவன் பின்னால கூட 4-5 பேர் சேர்ந்து போவான். அதுக்கு ஈர்ப்பு இருக்குது, ஈர்ப்பு. இது என்ன பாலிடிக்ஸ்? எதுக்கு நீ இந்த ஊடகங்கள்ல உட்காந்து கரைச்சோம்? அண்ணாமலைக்கு பின்னால அந்த சைட்ல இருக்கிற 2 இளைஞர்கள் போவாங்க, இந்த சைட்ல இருக்கிற 2 இளைஞர்கள் போவாங்க, இந்த ஜாதி போவோம், அந்த ஜாதி போவோம். யாராகிலும் இப்படியான ஒரு கேரக்டர், மதுரையில ஒரு பிரச்சனை வருதா, காதல் பிரச்சனை வருது, அதுல மதம் சார்ந்த பிரச்சனை வருதுன்னா உடனே லவ் ஜிஹாதுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போற ஒரு வேலை, கொரோனா சமயத்துல ஒரு அவதூறு பரப்புரை செய்யற வேலை, இப்படி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்த ஒரு அண்ணாமலையை அவர் தமிழ்நாட்டு அரசியலை நட்டு தள்ளிடுவாருன்னு பேசுறது இருக்குல்ல, அது ஏதாவது நாணயமான அரசியலா, நாணயமான விமர்சனமா? உங்களுக்கு உண்மையிலே மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறதுக்கு நியாயமான உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கேட்கலனாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல 4-5 பேர் நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பம். ஆனா இந்த இடத்துல ஸ்டாலினுடைய பேச்சு அவர் ரொம்ப பெருந்தன்மையா பேசுறாரு. உதயநிதி அதை உங்க கட்சிக்காரங்க ரசிப்பாங்க, ஆனா பொதுமக்கள் யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய வாரிசு அரசியல் பொதுமக்களுக்கு பிடிக்கல. ஆனா அண்ணாமலை பாத்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவா பேசுவார், பாயிண்ட் அப்படி படிச்சவர் இல்லையா, பொய்யா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் 10 பொய் இருக்கும் அப்படிங்கிறது பேச மாட்டாங்க. பாயிண்டா பேசுவாரு, வரப்போற பத்திரிகைகள்லாம் உரிமையில பேசுவாரு. இல்ல ஊடகங்களை ஹேண்டில் பண்றதுல அவர் ரொம்ப திறமசாலி, கட்டிக்காரு. அவர் இருக்கும்போது அவரு அண்ணாமலை வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டே வந்துட்டாருல்ல. பத்திரிகையாளர்களை மயிருக்கு சமானம் மதிக்கிறது பத்திரிகையாளர் டீல் பண்ற விதமா, அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல எப்படி பத்திரிகையாளர் நடத்துறாரு அண்ணாமலை அப்படிங்கறத பேசுறதுக்கு பதிலா இது உண்மையிலே மரியாதை மானம் இருக்கணும் பேச மாட்டோம். அண்ணாமலை சூப்பரா பத்திரிகையாளர் டீல் பண்றாரு, போற பத்திரிகையாளர்களை எப்படி நடத்துறாரு, வாங்கினா வணக்கங்கனான்னு சொன்னா அவர் நல்ல டீல் பண்றாரு அர்த்தமா? நேர்மையை பேசணும், உண்மையா பேசணும். பொய்ய பரப்புனார் அண்ணாமலைன்னு சொல்றதுக்கு மாறா அவர் ரொம்ப சூப்பரா டீல் பண்றாரு. இப்போ உதயநிதி பேசல என்ன உங்களுக்கு நட்டுக்குச்சு? உதயநிதி பேசினாரு, இதெல்லாம் தப்பா ஆயிடுச்சு, பத்திரிகையாளரை தப்பா டீல் பண்றாரு. என்ன தப்பா டீல் பண்றாரு? வாரிசு அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு உள்ளடக்கம் இல்லாத ஒரு பேச்சு. நீங்க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனார்ல, எத்தனை வருஷத்துக்கு முன்னால முதலமைச்சர்? கடந்த நூற்றாண்டுலையா? இப்பதானே முதலமைச்சர் ஆனாரு. அவர் கலைஞருடைய பிள்ளை இல்லையா? இந்திய மக்கள் இந்த வாரிசு அரசியல் சொன்னா இவங்க அது கன்ஸ்ட்ரக்ட் பண்றது பரம்பரையா. இப்போ ஒரு அர்ச்சகருடைய பிள்ளைய அறநிலையத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காங்களே, இது வாரிசு அரசியல் இல்லையா? அறநிலையத்துறைக்கு அர்ச்சகர் பிள்ளை தான் இருக்கணுமா அறநிலையத்துறை அமைச்சரா? அதெல்லாம் உங்களுக்கு வாரிசு அரசியலா படாது. தொடர்ச்சியா ஒரு குறிப்பிட்ட சாரார் மற்ற எல்லா செல்வங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதை பற்றி விமர்சனம் பேசுபவர்கள். நான் என்ன சொல்றேன், கலைஞர் குடும்பத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்காங்க, தலைவர் வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் வருத்தமா இருக்குது? ஒவ்வொரு வாரிசா பரம்பரை அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுல இருந்து வருதுன்னு சொன்னா, ஜெயலலிதா இறந்த பிறகு ஏடிஎம்கே காணாம போச்சுல, அந்த மாதிரி திமுக காணாம போகும்போது இருக்குது. திமுக காணாம போனது இப்படி உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னா உன் கேள்வி எங்கெல்லாம் விரிவடையணும்? அதானி அம்பானி இவங்க கையிலேயே அந்த கம்பெனி இருக்குது, பரம்பரை அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது பக்கத்துல வேற எவனுக்காவது ஒருத்தனுக்கு கொடு அப்படின்னு நீ பேசுனா வாரிசு அரசியல்னு ஒண்ணு பேசுறதை பத்தி நியாயமா இருக்குது. நீ செலக்டிவா ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் பேசுற பார்ட்டியை நோக்கி வாரிசு அரசியல் பேசுற. இவங்க பேசுற யாரும் எடப்பாடிக்கு வாரிசு அரசியல் இருக்குது. எடப்பாடி மகன் மிதுன் உங்களுக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு மகன் இருக்குதே தெரியாதா? அவர் எடப்பாடி ஆட்சியில் இருந்த போது அதிகாரத்தில் இருந்து யாரும் பயன்படுத்திக்கிட்டது இல்லையா? ஜெயலலிதா வாரிசு அரசியல் பண்ணது இல்லையா? ஜெயலலிதாவே வாரிசு அரசியல் விளைவு இல்லையா? அந்த வளர்ப்பு மகன் ஒருத்தர் கூட்டு வந்தாங்களே, அவங்க யாரும் வாரிசு இல்லையா? இந்த இடுப்புல ஒட்டியானம் போட்டுக்கிட்டு தெருவில் நடந்து போனாங்களே, அதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையா? அவங்க மக்கள் ரசிக்க மாட்டார்கள் சொல்றது இந்த பக்கம் சலுகை காமிக்கிறது. ஜெயலலிதா முதலமைச்சரானதிலிருந்து ஜெயலலிதா செய்த வேலைகள் எல்லாமே வாரிசு அரசியல் தான். கிட்டத்தட்ட ஜெயலலிதாவுடைய அரசியல் வாரிசு மாதிரி சசிகலா வந்தாங்களே, என்ன அடிப்படையில் வந்தாங்க? ஜெயலலிதாவுக்கு கொள்கை சங் பரிவாருடைய கொள்கை மாதிரி தான். அது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஏபொலிட்டிக்கல் லேடி, சரியா? அது சோவுடைய ஆசீர்வாதத்தில் இருந்த லேடி. சோ சங் பரிவார கும்பல் இவங்கெல்லாம் சப்போர்ட்ல, சங்கராச்சாரியார் உட்பட எல்லாரும், சங்கராச்சாரியர் கைது பண்ணதாலும் கூட அந்த முகாம் ஆதரவுல இருந்த லேடி. அவங்க எதுக்கு சசிகலாவை கூட வச்சிருந்தாங்க? சசிகலாவுக்கு எப்படி செல்வாக்கு இவ்வளவு வந்தது? சசிகலா கூவத்தூர்ல அந்த டிராமாவை நிகழ்த்து எடப்பாடியை நியமிக்கிறதுக்கு முன்னால தன்னை முதலமைச்சராக ஆக்கிக்கணுங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிவிலேஜ் எங்க இருந்து வந்துச்சு? அது வாரிசு அரசியல் தானே. அதாவது சகோதரி அதாங்க, உடன் பிறந்த சகோதரியோ உடன் பிரவா சகோதரியோ. பொலிட்டிக்ஸ்ல அவங்க வாரிசு அரசியல் கிடையாதா? அப்போ சசிகலாவுக்கு ஒரு சலுகை. அந்த பக்கம் எல்லாருக்கும் மோடி இந்த வாஜ்பாய் டீம்ல இருந்து அத்வானி டீம்ல இருந்து அங்கங்க எடுப்பு துடுப்புன்னு நிறைய வாரிசுகள் வந்திருக்கிறாங்க. பிஜேபியில் அவ்வளவு வாரிசுகள் இருக்கிறாங்க. ஸோ இது உதயநிதி பேசுறது தப்பு, உதயனுடைய பொலிட்டிக்ஸ் தப்பா இருக்குது அப்படின்னு பேசு, அது டிபேட்டபிள். கலைஞர் குடும்பத்துல இருந்து வந்துட்டாரு, கலைஞர் குடும்பம் இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது ஒண்ணும் இல்லை. திமுக கட்சி தலைமையில ஒருவேளை வன்னியர் இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வன்னியர்ஸ் எல்லாத்தையும் திரட்டி இது போன்ற ஒரு மூவ்மெண்ட்டை ஒழிச்சுக்கிட்டு இருப்பாங்க.
ஒருவேளை பறையரங்க தலைமையில் இருந்தா அப்படியே பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை பள்ளர் இருந்தா, ஒருவேளை கவுண்டர் இருந்தா, ஒருவேளை செட்டியார் இருந்தா, இது ரொம்ப ஈஸி. செட்டியார் கூட இல்ல, ஒருவேளை இந்த பகுதியில் இருக்க கொஞ்சம் பிரிடாமினன்டான சாதி ஏதாவது வச்சிருந்தா ஈஸியா காலி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உதாரணங்கள் இந்தியாவுடைய அரசியல் ஒழுங்கா படிச்சா பிஜேபி அப்படிதான் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிருக்குது. பக்கத்துல இருக்க கர்நாடகால லிங்காயத்து உள்ளது வச்சு அப்படிதான் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணிச்சு. உத்தரப்பிரதேசத்துல அப்படிதான் பண்ணிருக்குது. மாயாவதி தலித் தானே அவங்க மேல வந்தாங்க, பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க, தலித் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் நான் ஜாதவ் தலித்துகளை திரட்டி மாயாவதியை தனிமைப்படுத்தினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு சிறுபான்மை சாதி, மிக மிக பின்தங்கிய சாதி, அந்த குடும்பத்திலேருந்து யாராவது வந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது உண்மையிலே கவலை கிடையாது. அந்த கவலை மூத்த பத்திரிகையாளர்கள், பிராமின் லாபி சிந்தனையாளர்களுக்கு இருக்கிற கவலை. நமக்கு அதை பற்றின கவலை தேவையில்லை. உதயநிதி பாலிடிக்ஸ் சரியா இருக்குதா இல்லையா, அவர் களத்தில் ஒழுங்கா இருக்காரா இல்லையா, ஒழுங்கா இல்லைன்னா நம்மளும் சேர்ந்து விமர்சிப்போம். முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.